ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஷார்ட்கட் சீரிஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராமரில் 120 ரூல் இருக்கும். மோஸ்ட்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் இது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்களேன், ஒன் ஆஃப் த கூட நம்ம எப்போதுமே ப்ளூரல் நவுன் தான்ப்பா யூஸ் பண்ணுவோம். வேர்ப் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் மேட்ரு. இப்போ பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், தெர் ஆர் மெனி கேர்ள்ஸ் இன் த கிளாஸ், ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் இஸ் டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒன் அப்படின்றது இந்த இடத்துல சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல வேர்ப் அப்படின்றது இஸ்ன்றது கரெக்ட். அடுத்த கேஸில் பாருங்களேன், ஒன் ஆஃப் த ப்ளூரல் நவுன் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஹூ தட்டு யூஸ் பண்ணுறாங்க. இதில் பாருங்கள், ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த கேஸில் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹூக்கு முன்னாடி இருக்கிறது யாருப்பா? ஒர்க்கர்ஸ் அப்படின்றது சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நாட் ஷீ. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வேர்ப் அப்படின்னா இங்கே வந்து ஒர்க்கர்ஸ்ன்றது ப்ளூரல். அப்போ ஆர் அப்படின்றது ப்ளூரல் வர்பு தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் ஹூ ஆர் ரியலி ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்றது கரெக்ட். இப்போ பாருங்கள், இதே சென்டென்ஸில் த ஒன்லி அப்படின்னு முன்னாடி ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம சிங்குலர் வர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த பல பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தி மட்டும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ரிலேட்டிவ் ப்ரொனவுனே நம்ம யூஸ் பண்ணியிருந்தா கூட த ஒன்லின்னு வரும்போது சிங்குலர் வர்ப் அப்படின்றது கரெக்டுப்பா. தேங்க்யூ.